பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விவசாயிகளின் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழகத்திற்கு வருகை தந்தார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு சில மனுக்களை சமர்ப்பித்து விவசாயிகளின் நலனில் அக்கறை காட்டுவது போல் சித்தரிக்க முயற்சித்தார். இருப்பினும் கள நிலவரம் வேறு கதையை சொல்கிறது. திமுக அரசாங்கத்தின் கீழ் விவசாயிகள் தொடர்ந்து கடுமையான இன்னல்களையும் நீடித்த புறக்கணிப்பையும் எதிர்கொண்டு வருகின்றனர் என்பதே உண்மையாகும். குறிப்பாக 2024-25 பட்ஜெட்டில் மாநில அரசு விவசாயிகளுக்கு 50,000 இலவச மின் இணைப்புகளை அறிவித்தது. இருப்பினும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இதுவரை 15,000 இணைப்புகளை மட்டுமே வழங்கியுள்ளது. இது வாக்குறுதி அளிக்கப்பட்டதில் ஒரு சிறு பகுதி மட்டுமே ஆகும். அடுத்த விவசாயிகள் தங்களின் நியாயமான கோரிக்கைகளுக்காக குரல் எழுப்பும் போதெல்லாம் திமுக அரசாங்கம் கைது நடவடிக்கைகளின் மூலமும் அவர்களின் போராட்டங்களை ஒடுக்க குண்டர் சட்டத்தை பயன்படுத்துகிறது. மேலும் திமுக அரசு மாநில வேளாண்மை பட்ஜெட்டில் முக்கியமான நிதி ஒதுக்கீடுகளை குறைத்துள்ளது. சிறு பாசனத்திற்கான நிதி ரூபாய் 408.83 கோடியிலிருந்து ரூபாய் 332.80 கோடியாக குறைக்கப்பட்டுள்ளது. இது 18.5% குறைப்பு ஆகும். அதேபோல கூட்டுறவுத்துறைக்கான நிதி ரூபாய் 4,872.68 கோடியிலிருந்து ரூபாய் 3,561.73 கோடியாக குறைக்கப்பட்டுள்ளது. இது 26.9% குறைப்பு ஆகும். மேலும் உணவு தானியங்கள் சேமிப்புக்கான நிதி ரூபாய் 263.38 கோடியிலிருந்து ரூபாய் 132 கோடியாக குறைக்கப்பட்டுள்ளது. இது முன்பை விட 50% குறைப்பு ஆகும். அடுத்து பால் உற்பத்தியாளர்கள் புறக்கணிப்பு முக்கியமானது. சேலம், ஈரோடு மற்றும் மதுரை மாவட்டங்களில் உள்ள பால் உற்பத்தியாளர்கள் பால் கொள்முதல் விலையை உயர்த்த கோரி மீண்டும் மீண்டும் முறையிட்டும் அரசாங்கம் அவர்களின் கவலைகளை தீர்க்க எந்த விருப்பமும் காட்டவில்லை. தோட்டக்கலை விவசாயிகள் துயரமும் அதேபோலதான் உள்ளது. தமிழ்நாடு முழுவதும் மா விவசாயிகளுக்கு 1 கிலோ மாம்பழத்தின் கொள்முதல் விலை 4 குறைந்ததால் சாகுபடி செலவை கூட ஈடுகட்ட முடியவில்லை. அவர்கள் மாநிலம் தழுவிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பலர் விரக்தி அடைந்து தங்கள் விளைபொருட்களை சாலைகளிலும் குளங்களிலும் கொண்டு போய் கொட்ட வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகினர். அதேபோல குறைந்த லாரி போக்குவரத்து மற்றும் சாக்கு மூட்டைகள் பற்றாக்குறை காரணமாக நெல் கொள்முதல் தடைப்பட்டது. இதன் விளைவாக நெல் இறப்புகள் மழையில் நனைந்து விவசாயிகளுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தியது. 2024-25 ஆண்டில் நெல் போக்குவரத்திற்காக 3 லாரி நிறுவனங்கள் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தால் பணியமர்த்தப்பட்டன. அவை 19 சிறிய போக்குவரத்து நிறுவனங்களுக்கு குறைந்த விலையில் துணை ஒப்பந்தம் செய்து ஒரு டன்னுக்கு ரூபாய் 412 கமிஷனாக பெற்று மாநிலத்திற்கு ரூபாய் 165 கோடி இழப்பை ஏற்படுத்தின. அதேபோல இயற்கை பேரிடரின் போது டெல்டா மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் திமுக அரசு அலட்சியம் காட்டியது. மே 2025 பருவம் தவறிய மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த ஆயிரக்கணக்கான விவசாயிகளின் பயிர்கள் அழுகி போயின. ஒரு ஹெக்டேருக்கு ரூபாய் 35,000 இழப்பீடு கோரி அவசர முறையீடுகள் விடுத்த போதிலும் பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு ஒரு அதிகாரி கூட வரவில்லை. எந்த சேத மதிப்பீடும் தொடங்கப்படவில்லை. விவசாயிகள் பெரும் இழப்புகளை சந்தித்தபோது அரசாங்கம் மௌனம் காத்தது மிகவும் கொடூரமானது. விவசாயம் மற்றும் விவசாயிகள் நலன் தொடர்பாக திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் பெரும்பாலும் இன்னமும் நிறைவேற்றப்படவில்லை என்பதே உண்மையாகும். இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க வேளாண்மை துறையில் ஒரு பிரத்யேக பிரிவை உருவாக்குவோம் என திமுகவின் தேர்தல் வாக்குறுதி எண் 36 கூறியது. அதேபோல வாக்குறுதி எண் 39 படி கொடைக்கானலில் 390 ஏக்கரில் ஒரு தோட்டக்கலை ஆராய்ச்சி மையம் அமைப்போம் என்றது. வாக்குறுதி எண் 41 படி சொட்டு நீர் பாசன முறைகளை பின்பற்றுவதை ஊக்குவிக்க 90% மானியம் வழங்குவோம் என்றது. வாக்குறுதி எண் 50 படி ஒவ்வொரு ஒன்றியத்திலும் தானிய சேமிப்பு கிடங்குகளை நிறுவுதல். வாக்குறுதி எண் 80 படி ஈரோட்டில் ஒரு பண்ணை இயந்திரங்கள் உற்பத்தி ஆலையை நிறுவுதல். வாக்குறுதி எண் 89 படி முதலமைச்சரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் ஏரிகள் மற்றும் குளங்களை பாதுகாப்பதற்காக ரூபாய் 10,000 கோடி சிறப்பு திட்டம் ஆகியவற்றை அறிவித்த எதுவும் நடைபெறவில்லை. மேலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டெல்டா பகுதியுடன் தனக்கு நெருங்கிய பாரம்பரிய தொடர்பு இருப்பதாக பெருமையாக கூறிக்கொண்டாலும் அப்பகுதி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் நலனையும் மேம்படுத்த அவர் உண்மையிலேயே பெரிதாக எதையும் செய்யவில்லை.